எப்பெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பாதுகாவலா இருக்கிறார் என்று நினைக்கிற அத்தனை பேருமே பாதுகாவல் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க நல்லா இருதயத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல வழி, பேட் கேரக்டரே நம்மகிட்ட இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவன் கெடுக்கணும், அவன் நல்லா இருக்க கூடாது, நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல நேசிக்கணும். ஒரு வியாதிப்பட்ட அவனை பார்த்து மனது உருகணும். அதான் சுவையான வழி. நல்ல வழினா என்ன? என்னை துட்டிட்டு அவன் சாவணுமா? இல்லை. என்னை அடிச்சுட்டு அவன் செத்துறணுமா? கிடையாது. என்னை ஏமாத்திட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் போகணுமா? கிடையாது. அவன் மேல அன்பு கூறணும். அதைத்தான் அவர் சொல்றார், இருதயத்தில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும், எப்பெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பாதுகாவலா இருக்கிறார் என்று நினைக்கிற அத்தனை பேருமே பாதுகாவல் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் சொல்ல, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும். உம்மிலே பலன். அப்போ பலவீனமான நேரத்தில் நாம் பலவீனப்பட்டிருப்போம், உடனே ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிடுவோம்? பலன் அடைகிற மனுஷர்கள். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த வியாபாரத்தை கொடுத்தவர் கர்த்தர், இந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர், இந்த குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர், இந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்தவர் கர்த்தர், இந்த வாகனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அப்போ அவருக்குள்ள பலன் கொள்ளுகிற யாவரும், கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுகிற யாவரும், எந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் இருக்கிறாருங்க. ஏங்க, அவர் தாங்க என்னை அழைச்சாரு, அவர் தாங்க என்னை ரட்சித்தாரு, வீடு கட்டி அவர் தாங்க இந்த வீடை கட்டி கொடுத்தாரு, அவர் தாங்க கட்டி முடிக்க போறாரு. இப்படி எல்லா விதத்திலையும் அவருக்குள்ள பலன் கொள்ளுகிற மனுஷர்களும் தன் இருதயத்தில் செவ்வையான வழி, நல்ல வழி. தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது நேசிக்கிறது எல்லாரையுமே நேசிக்கலாம். ஆனால் பாசம் உங்கள் மேலே மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லார் மேலேயும் பாசம் எனக்கு கிடையாது. இங்கே வராத எல்லார் மேலேயும் நான் பாசம் வைக்க மாட்டேன். கர்த்தரும் அப்படி வைக்கலை. ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். எந்த மனுஷன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்து உயிரோடு எழுந்தார் என்கிற சொல்லுகிற பிள்ளைகள் மேலே தான் பாசம் வைத்தார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். 140 கோடி ஜனம், 850 கோடி ஜனத்தை நான் நேசிக்கிறேன். ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை நம் கண்மலை ஊழியங்களில் இணைந்து பணியாற்றுகிறார்களோ, அந்த ஒவ்வொரு கூட்டங்களில் வந்து அமருகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் வந்து தேவனை தரிசிக்கிறார்களோ, அவர்கள் மேலே தான் என்னுடைய பாசம் இருக்கும். இது மறுக்க முடியாத உண்மை. எல்லாத்தையும் நான் வந்து அப்படி செய்ய முடியாது. இதே போல தான் கர்த்தரும் உலக ஜனங்களை உண்டாக்கினார். எந்த ஜனம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன்னிடத்தில் வருகிறதோ, இவரால் செய்ய முடியும் என்று எந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, அந்த ஜனத்துக்காக தான் அவர் பாசமாக இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்காக உயிரை கொடுத்தார்னு நீங்க விசுவாசிச்சா தானே நீங்க மறுபடியும் எழும்ப முடியும். விசுவாசமே இல்லை. எனக்கு தெரியுங்க இயேசுவை பற்றி, அவரை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேங்க, சர்ச்சிலலாம் ஜெபம் நடக்குங்க, அப்படி சொன்னால் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்ல மாட்டேன். பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா பிள்ளைகள் மேலே வைக்கிறது அன்பு. எல்லா பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளுங்க சொல்கிறது அன்பு. தான் பிள்ளை மேலே வைக்கிறது என்னது? பாசம். தன்னுடைய பிள்ளைகள் மேலே, என்னுடைய மந்தை, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஏன் கூட இருக்கிறாங்க, அவங்க கடன் பிரச்சனையில் மாட்டக்கூடாது, அவங்க வியாதியில் மாட்டக்கூடாது, அவங்க கஷ்டத்தில் மாட்டக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டுக்கு கேட்காமே போனார். பேதுரு கூப்பிடவே இல்லை. நீ தேவனை விட்டு விலகி ஊழியர் விட்டு விலகி கொண்டே இருந்தால் தேவன் அதை பொருட்படுத்த மாட்டார்.
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரே விடும்போது தேவ ஊழியக்காரன் மட்டும் எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷனையும் போய் சந்திக்க முடியாது. அதனால தான் இணைப்போடு இணைக்கணும். என்ன அப்படின்னா, செடியோடு கொடிகள் இணைந்திருக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கொடி மாத்திரம் இருந்தால் கனி கொடுக்காது, செடியோடு இருக்கணும். செடி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஒரு இணைப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவருக்குள்ளே பலன் கொள்ளுகிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே 6ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதுறார் பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். பாருங்களேன், அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீர், கஷ்டம், தினம் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஆளுகை செய்து கொண்டே இருக்கு. ஆனாலும் அவங்க அந்த ஜெபத்துக்கு வர வர என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள மாத்திருவாரு கர்த்தர் மாத்திருவாரு. இல்லை பிரதர், கட்டாயம் மாத்திருவாரு. இல்லை பிரதர், கவலைப்படாதீங்க பிரதர், இது இந்த சூழ்நிலை இப்படி இருக்காது, இதை மாற்றவருக்கு வல்லமை உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண நடந்துச்சு, நிப்பாட்டுறதில்ல, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். டெய்லி எவ்ரி டே வசனத்தை தியானித்து கொண்டு முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கில் போகிறாங்க. ஏதோ குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, வீடு இல்லை, கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் இல்லை, அழுகை தான். ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார். அந்த காலகட்டம் வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தினால் அதை அவங்களை கொண்டு போவார். ஏற்ற நேரங்கள் வரும்போது கர்த்தர் மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால தான் ஊழியக்காரர்கள் வச்சிருக்கிறார். பைபிளில் பாருங்க, கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. வெறும் அற்புதத்துக்காக வர்ற மகள் நீ. ஆண்டவர் பார்த்து அந்த மகளை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ஆண்டவர் சொல்லிட்டாரு நாயின்னு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ சீசர்கள் போய் ரெஃபர் பண்ணுறாங்க, ஆண்டவரே அந்த மகள் ரொம்ப உங்களை தேடி வருகிறா, நீங்கள் கண்டுக்காமல் போனால் கூட உங்களை விடலை. இங்கே தான் ஊழியக்காரனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படுது. அவங்க சேர்ந்து போய் ரெஃபர் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே அந்த மகள் உண்மை தேடி தானே வர்றாங்க. சீசர்கள் சொன்னதுனால தான் அந்த வசனம் சொல்லுது. சீசர்கள் சொன்ன உடனே, இயேசுவோடு இருந்த சீசர்கள் சொன்ன உடனே கர்த்தர் அந்த மகளுக்கு அற்புதம் செய்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, அவங்க மனசு இலகுது, கர்த்தர் இலகிறத பார்க்கிறார். அதான் தேவனுடைய மனிதர்கள். உங்களுக்காக திறப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்தை அறிஞ்சு, உங்கள் பிஸ்னஸ் அறிஞ்சு, உங்கள் வேலையை அறிஞ்சு, நீங்கள் செய்கிற காரியங்கள் அறிஞ்சு ஜெபிக்கிறவர்கள் உண்டா? நீங்கள் கவனிக்கணும். பாருங்க, அவர் கவனிக்கிறாங்க, அந்த அம்மாவுடைய சூழ்நிலையை கவனிக்கிறாங்க. அது போய் கேட்குது, என் மகள் கொடிய அவசப்படுறா அப்படின்னு பின்னாடி தொடர்ந்து போகுது. ஆண்டவர் பார்க்குறாரு, விடுறாரு. ஏன்னா நீ வெறும் சுகத்துக்காக தான் வருகிறாய், ஏதோ ஒரு அற்புதத்துக்காக தான் வருகிறாய், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் தெரியும். திரும்பி அந்த கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லவே இல்லை. அதான் அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல அப்படி சொன்னார். இப்போ எங்கே அற்புதம் நடந்துச்சு? சீசர்கள் போய் ரெஃபர் பண்ணுறாங்க. 12 பேரும் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, எவ்வளோ தூரம் அந்த பிள்ளை வருது, உதவி செஞ்சிருங்க. ஆண்டவர் மனம் இறங்குகிறார். பிரியமானவர்களே, அவருக்குள்ள ஒரு பலன், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் யாரும் பாக்கி. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. எங்க எப்போ வரும் பலன்? பலத்தின் மேல். இப்போ சீசரில் ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொன்னோன்னே ஏசப்பா செஞ்சுட்டாங்க, நான் ஜெபம் பண்ணவொடனே ஏசப்பா செஞ்சுட்டாங்க, நான் காரியம் சொன்ன உடனே கர்த்தர் செஞ்சுட்டாரு. உடனே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் அவங்க விசுவாசத்தில் வளர ஆரம்பித்தார்கள். நான் சொன்னோன்னே ஏசு செஞ்சு. சில நேரத்தில் சில குடும்பத்தில் நம்ம ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் கேட்டுருவார். ஜெபம் பண்ணோடனே அது நடந்துடும். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இது ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, அந்த காரியம் தலைகீழாக இருந்த காரியத்தை கர்த்தர் நேராய் மாற்றினார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். போன வாரம் தான் பிரதர் இதுக்காக நம்ம ஜெபித்தோம், இந்த வாரத்தில் அந்த சூழ்நிலையே மாறி போனதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு ரொம்ப மகிமை செலுத்துங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. அவர்தான் இதை செய்திருக்கிறார், அவர்தான் இதை மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்வது வழக்கம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து, யாரு? தேவனை நம்புகிற பிள்ளைகள். கர்த்தர் மேல பலம். எப்பவுமே ஒரு இருதயத்தில் எண்ணம் வச்சுக்கிடுங்க, கர்த்தர் தான் என் பலன். நாமே சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். பலவீனம் வரட்டும், போராட்டம் வரட்டும், வேதனை வரட்டும், கண்ணீர் வரட்டும், நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக பிசாசு போராடுவான்.
சில காரியங்கள் செய்யும்போது பிசாசு சில வலிகளை கொடுப்பான், வேதனைகளை கொடுப்பான். கொஞ்சம் நேரம் தான் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகவே, அவங்க தான் பலன் அடைவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பலன் எதில் இருக்குது? வசனத்தில் இருக்குது. உங்கள் பலன் எதில் இருக்குது? ஜெபத்தில் இருக்குது. உங்கள் பலன் எதில் இருக்கிறது? பரிசுத்தத்தில் இருக்கிறது. உங்கள் பலன் எதில் இருக்கிறது? கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறதுல இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவன் மனுஷன் எவன் என்ன நல்லவன் சொல்லணும் அப்படி யோசிக்கவே மாட்டான். அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பான் பாருங்க. அவனை சார்ந்தவர்கள் அவன் பின்னாடி வந்து கொண்டே இருப்பார்கள். வேதத்தில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அந்த நிகழ்ச்சி ஒரு 7 வசனத்தில் முடிஞ்சிடும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள், கூட இருக்கிற சகோதரர்கள் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படி சொல்றாங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். ஏற்கனவே இங்க ஒரு இடம் இருக்கு, இப்ப அங்க யோர்தான்ல ஒரு இடம் உண்டாக்குவோம்னு சொல்லி தீர்க்கதரிசிட்ட கேக்குறாங்க. அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்க, தைரியமா போங்க, கூட இருக்கிறீங்க, ஆண்டவரை நம்புறீங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல இருக்க இடம் வேணும், பரவாயில்ல போங்கன்னு சொல்றாரு. அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து, அதுல ஒருத்தன் குழு, தீர்க்கதரிசி குழு, அதுல ஒரு டீம் சொல்லுது நம்ம போய் வெட்டிடலான்னு. ஆனா அதுல ஒருத்தன் சொல்றான், நீர் என்ன பண்ணும், தயவு செய்து எலிசாவை இயேசு கிறிஸ்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எங்க போனாலும், உத்தரத்தை விட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஜெபம் பண்ணாம போகாதீங்க, பிரேயர் பண்ணாம எதையும் செய்யாதீங்க. நீங்க அவரை கூட்டு போகும்போதுதான் விடுதலை, அதான் பலன். பாருங்க, ரொம்ப அவர் போக சொல்லிட்டாரு, சரிப்பா போங்க, கட்டாயம் வெட்டுவீங்க. ஆனா இவன் உசாரா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்களும் என்ன பண்ணணும், வாசிங்க. தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். வெட்டுறாங்க, இவங்க நினைச்ச மாதிரி வெட்டுறாங்க. நல்ல கவனிங்க, நல்ல வெட்டுறாங்க. அடுத்த வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி, அந்த கோடாரி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம் பாருங்க. இரும்பு முன்னாடி என்னதுங்க, கம்பு. வெட்டும் போது இரும்பு என்ன பண்ணிடுச்சு, தண்ணியில விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். நியாயமான உண்மையான கருத்து. எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கோடாரி கூட கையில் என்ன பண்ணாங்க, சொந்தமா வச்சுக்கிடல, இல்ல வாங்கி இரவலா வாங்கினது. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இப்போ இயேசு கிறிஸ்து கூட போனதுனால, இல்லைன்னா எலிசா தீர்க்கதரிசி கூட போனதுனால எங்கப்பா ஒளிஞ்சின்னு கேட்டாரு. கூட போகலன்னு வைங்களேன், இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த இரும்புக்கு அவன் கூவினான்னா அழுதான். என்கிட்ட இரும்பு அது இவ்வளோதான் இருக்கும். தெரியும் கோடாரியோடைய அந்த உங்களுக்கு தெரியும், கோடாரி நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இரும்பு மிதக்குமா? இரும்பு எங்கேயா மிதக்குமா? மிதக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் எலிசாவுக்கு தெரியும் எதை வெட்டி போட்டா எது மேல வரும்னு சொல்லி. கை தட்டுக்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த ஜெபத்தை எங்க செஞ்சா கிரியை நடக்கும், எதுக்கு சிலர் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, சிலர் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஏராளமான காரியம். எல்லாம் பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது, பிரசங்கம் மட்டும் பண்றது ஊழியமே கிடையாது. நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஆசைப்படலாம், ஆனால் ஊழியம் ஒவ்வொரு ஸ்டேஜாக தேவன் பிரித்து வச்சிருக்கிறார். இப்போ எலிசா அங்கே போகலன்னு வைங்களேன், இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கேயே கூவிக்கிட்டு திரும்பி எங்கே ஓடி வந்திருப்பாங்க. அது கூட்டு போயிட வேண்டியதானே. அவர் பலனை, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அவரை கரெக்டாக எந்த நேரத்தில் பாருங்கள், அவர் அழகாக சொல்கிறாரு, எங்கப்பா விழுந்துச்சு, விழுந்த இடம் உங்களுக்கு தெரியணும், விழுந்து போகிற இடம் உங்களுக்கு தெரியணும். ஜெப வாழ்க்கையில் விழுவோம், பரிசுத்த வாழ்க்கையில் விழுவோம், உண்மையின் வாழ்க்கையில் விழுந்துருவோம், பொருளாசையில் விழுந்துருவோம், விக்கிரக ஆராதனையில் விழுந்துருவோம், நமக்கு தெரியாது.
ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நீங்கள் கத்தரை அவன் பார்க்குற, அவன் கூவுகிறான். அழுத உடனே எலிசா மனசை தாங்கலை. உடனே அவர் கேட்காரு, என்னப்பான்னு கேட்காரு. இந்த மாதிரி மரம் வெட்டின ஐயா என்ன பண்ணுச்சு, கோடாரி தண்ணிக்குள்ள. அப்போ தண்ணிக்கு மேலே போன கிளை, அது அந்த கிளை எங்கே போயிருக்கு, தண்ணிக்கு மேலே போயிருக்கு. வெட்ட உடனே கைப்பிடி கையில் வந்துட்டு அந்த இரும்பு என்ன பண்ணிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிருச்சு. இப்போ இரும்பு போன உடனே இரும்பு எங்கே கிடைக்குன்னு என்ன பண்ண முடியல அவனால். அவன் பார்க்காம சொல்லியிருக்க மாட்டான். எலிசா அங்கே உட்காந்துருப்பார். எலிசாவுக்கு தெரியும், கத்தருக்கு தெரியும், என்கிட்ட தாண்டாண்டி வரணும்னு சொல்லி கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ராமேட் சொல்லுங்க, எவ்வளவு தான் நீங்கள் கோடீஸ்வராக இருந்தாலும், எவ்வளவு தான் நீங்கள் பணம் படைத்தாலும் கத்ததான் என்கிட்ட வந்து தாண்டா ஆகணும். ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே பாருங்க, தேவனுடைய மனுஷன் எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பு, கொம்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். கொம்பு, அதனால தான் மரத்தில் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் அப்படி, இது யாரும் சொல்லி நான் சொல்லலை, நானே சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதுனால நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதோ, கொம்பு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், கோடாரி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். கொம்பு போடுறாரு பாருங்க, இரும்பு மிதக்குது, நடக்காத ஒன்று நடக்குது. அதனால தான் அவர் பாக்கியவான்கள். அவருக்குள்ள பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்கள். அதை செய்யவே முடியாது. அது எல்லாரும் முங்கி முங்கி போய் தான் எடுக்கணும். இரும்பு மிதக்காது. ஆனால் கத்தர் உங்க கூட இருந்தால் இரும்பு மிதக்கும். கைகளை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருந்தால் அது எல்லாமே நடக்கவர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் தான் உங்களோட இருக்கணும், மனுஷன் அல்ல. கத்தர் உங்களோடு இருக்கணும். அதனால தான் நீங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கத்தரை பாடுங்கள், கத்தரை துதியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் சுவையான வழி, நம்மக்கிட்ட பதவி இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குன்னு சொல்லி யாரையும் ஒடுக்கக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு தகப்பனார் சாராய வியாபாரம் செய்தார். இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகும்போது 3 தம்பிமார்கள், 3 பேருமே. அப்போ எவ்வளவோ ஜெபிக்கிறேன், அவங்க மதுபானத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. பல மாசமாக ஜெபிக்கிறோம். எனக்கே கேள்வி வந்துருச்சு, என்ன ஆண்டவரே என் ஜெபம் சரியில்லையா, ஐயோ இவங்க மாற மாட்டுறாங்களேன்னு சொல்லும்போது அவன் தகப்பனிடத்தில் விசாரிக்கும்போது சொல்கிறார், நான் சின்ன வாலிப நாள்லேருந்து 20 வருஷம் சாராய வியாபாரம் பண்ணேன். எப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படும்? கள்ளக்கணக்கு, ஏமாற்று, திருடுறது, மக்களை வஞ்சிக்கிறது, மக்களை ஏமாத்துற எந்த மனுஷனாக இருந்தாலும் பின்னாடி நீ கணக்கு கொடுக்கணும். அந்த பயம் இருக்கணும். வியாபாரம் பண்ணுற வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கள்ள தராசு இருக்கக்கூடாது. அது உன் பிள்ளைகளை பாதிக்கும், உங்களை பாதிக்காது. நீங்கள் ஜாலியாக இருந்துருவீங்க, நீங்கள் வீடு மேலே வீடு வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுவீங்க. பிள்ளைகள் கஷ்டப்படும். ஆனால் பிள்ளைகளுக்கு மரணமும் கிடையாது. ஆனால் தினம் யாருக்கிட்டையாவது 100 கொடு, 200 கொடு, 300 கொடு, இப்பத்தாரேன் அப்பத்தாரேன்னு சொல்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடி குடி குடி. தாயார் அதை நினைச்சே மரித்து போனார்கள், தகப்பனார் அதை நினைச்சே மரித்து போனார்கள். பிள்ளைகள் ரோட்டில் பைத்தியக்காரனை போல் அலைந்து கொண்டிருக்கிறது, இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது நல்லதை சிந்திக்கணும். பாருங்க, இருதயத்தில் சுவையான வழி அப்படின்னா நல்ல வழி. யாரையும் கெடுக்கூடாது, யார் சொத்தை அபகரிக்கூடாது. செத்துட்ட விட்டுரு, உனக்கு வேண்டாம், உனக்கு இருக்கிறது போதும், நான் இதை நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஊரை அடித்து உலையில போடக்கூடாது. அது நமக்கு என்ன தேவன் என்ன கொடுத்துருக்கிறார் அதில் வச்சு நல்ல மனப்பூர்வம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நோய் நொடி இல்லாமல் வச்சுருங்க, ஆண்டவரே வியாதி இல்லாமல் வச்சுருங்க, ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதுக்கு ஸ்கேனட், அதுக்கு என்னால் தாங்க முடியாது என்று சொல்வது வழக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நீங்கள் நல்லா இருதயத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல வழி. பேட் கேரக்டரே நம்மகிட்ட இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவன் கெடுக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல நேசிக்கணும். ஒரு வியாதிப்பட்டான் அவனை பார்த்து மனது உருகணும். அதான் சுவையான வழி. நல்ல வழின்னா என்ன? என்னை துட்டிட்டு அவன் சாவணுமா? இல்லை. என்னை அடிச்சுட்டு அவன் செத்துறணுமா? கிடையாது. என்னை ஏமாத்திட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் போகணுமா? கிடையாது. அவன் மேலே அன்பு கூறணும். அதைத்தான் அவர் சொல்றார், இருதயத்தில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும்
பாக்கியவான். எந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த சிந்தனை என்ன வருதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்த. ஹல்லேலூயா. அவன் சந்ததி யாருக்கிட்டையும் சோத்துக்கு போகாது. அவன் சந்ததி யாருக்கிட்டையும் 10 காசுக்கு போகாது. அவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பான். அன்னநாடு தேவைகள் அவனுக்கு சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நோய் இல்லாதபடி சுகமாக வாழ்வான். கைகளை தட்டுக்கோ பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை எல்லாம் நல்ல கேரக்டராக இருக்கணும். உங்கள் கேரக்டர் நல்லதாக, வஞ்சகமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மையாய் சொல்லுகிறேன். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க தான் உருவ நடப்பாங்க. தீர்க்கதரிசி புஸ்தகர் பாருங்க, ஒரு கோடாரி வாங்குறதுக்கு காசு இல்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்கே பார்க்குறதுக்கு காசு வச்சுருக்கிறோம். சமீபத்தில் ஒருத்தர் 1.25 கோடி செலவு பண்ணார் ஆஸ்பத்திரியில். உயிர் போயிடுச்சு. 1.25 கோடிங்க. எதுக்கு? நீ உன் வாழ்க்கையை தேவன் உன்னை ஆசீர்வதித்தார் என்றால் பலருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. உங்களால் முடிந்த நன்மையை செய்யுங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே அப்போ கடவுள் கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். ஆமென். இப்போ 2 காரியம். ஒன்று கர்த்தருக்குள்ள பலனடையணும், இன்னொன்று சுவையான வழி, நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னை உயிர்ப்பிச்சிருங்கப்பா, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியாது, எனக்கு செலவு பண்ண பணம் இல்லைப்பா, நான் ஏதாவது தப்பாக செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிடும். அவர்கள் அழுகை பள்ளத்தாக்கில் உருவ நடந்து தன்னை நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிறார்கள். கண்களை மூடுவோமா?